வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சட்டென்று மாறுது வானிலை அப்படின்ற ஒரு தமிழ் மூவி பிரைமில் அவைலபிளாக இருக்குது. திடீர் தளபதி ஜெய் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் இந்த மூவி. இந்த திடீர் தளபதி அப்படின்ற டைட்டிலை நம்ம கிண்டலாலாம் சொல்லலாம். இந்த படத்தில் இன்ஃபேக்ட் அவரை அப்படி தான் கூப்பிடவே செய்கிறாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்கில் ஹீரோயின் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. அதுக்கு காரணம் ஹீரோயினோட கணவரான ஜெய் தான் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணப்படுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த காதல், கல்யாணம் அப்படின்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணு. அவங்க அப்பாவே இன்னொரு பொலிட்டீஷியனுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாரு. ஸோ இப்போதைக்கு 2 வில்லன்கள் இந்த கதையில் இருக்காங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை சொத்துக்காக எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா லவ் டார்ச்சர் குடுத்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் மீறி ஜெய் கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போனா, அங்க இவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கிறத வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு வில்லன். ஆக்சுவலா இவன் எல்லா கப்புலயுமே வீடியோ எடுத்து டார்க் வெப்ல விடக்கூடிய ஒரு வில்லனா இருக்கான். இவன் 4வது வில்லன். இப்படி இந்த 4 வில்லன்கள் கிட்ட நம்ம ஹீரோயின் சிக்கி தவிச்சு என்னென்ன மாரியான சம்பவங்கள ஃபேஸ் பண்றாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றத அந்த படத்தோட கதை. படத்துல எல்லாருக்கும் கிரே ஷேட் குடுக்கணும் அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்குன்னு காமெடினா வரக்கூடிய யோகி பாபுக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லா கிரே ஷேட திணிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு ஃபீல குடுத்துச்சு. அதே மாரி இதில பலதரப்பட்ட வில்லன்கள் இருக்காங்க. இதில மெயின் வில்லன் யாரு? அப்படின்ற அந்த கேள்வி படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மெயின் வில்லன டிசைட் பண்ணி, அத நோக்கி ஒரு கிளைமாக்ஸ் அப்படின்ற மாரி கொண்டு போய் ஒரு மாரி நீட்டா தான் முடிச்சிருந்தாங்க. கதையா பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்ற மாரி தான் யோசிச்சிருக்காங்க. பட் அத இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது கண்ட மேனிக்கு கொதறி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதே ஆர்கானிக்கா இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அசால்ட்டா எதுவுமே நடக்காத மாரி திரியிற மாரியான ஒரு ரோலா தான் காட்டியிருக்காங்க. இஷ்டத்துக்கு கிரைம்ஸ் நடக்கும். அதுவும் அத ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுமார். உதாரணத்துக்கு மொட்டை மாடியில துணி காய வைக்கும்போது, பின்னாடியே மிதிச்சு கீழ தள்ளுறது அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சு, அத ஒரு கொடூரமான கொலையாலாம் காட்டியிருப்பாங்க. எல்லாத்தோட பெரிய கொடுமையே இந்த திடீர் தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓவர் நைட்ல எப்படியாவது விஜய் ஆயிரணும் அப்படின்றதுக்காக மூச்ச போட்டு இதில நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா கண் கொண்டு அத பார்க்க தான் முடியல அப்படின்னே சொல்லலாம். தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டா தான் உருப்பட முடியும் அப்படின்றத கண்டிப்பா ஜெய் சீக்கிரமே உணருவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓவரால் ரொம்ப சுமாரான ஒரு படம். என்னோட ரேட்டிங் 2.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் மைல்டான சில இன்டிமேட் சீன்ஸ் இருக்கும். மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.